அனைவருக்கும் வணக்கம். 7/1/2025 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான உள்ள வீடியோ. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம நிஃப்டி எடுத்துக்குவோம். இந்த நிஃப்டி இன்னைக்கு எந்த மாதிரி சினாரியோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். நிஃப்டி இன்னையோட எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணாத வச்சும் மார்க்கெட் அப்சைடு ட்ரெண்டுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது என்னுடைய ப்ரெடிக்ஷன். எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி போறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீக் இந்த வீக்கு இந்த லோவை பிரேக் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் மேல மேல போறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்கு. என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி இந்த வீக் எங்க எதை வச்சும் போகும் அப்படின்னா 24,300 வச்சும் போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இந்த வீக்குக்கு இந்த இதை வச்சும் போறதுக்குள்ள பாசிபிலிட்டி இருக்கு. இது என்னுடைய ப்ரெடிக்ஷன் மட்டுமே. இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த வீக்குக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்க. மார்க்கெட் மேல போறது வாய்ப்பு இருக்கா இல்ல கீழே வருதா அப்படின்ட்டு. இவன் மேல போகணும் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்ட்ரைக் இவன் சொல்லணும் கண்டிப்பா. இவன் மார்க்கெட் மேல போறதுக்கு இவன் கீழே இந்த ரேஞ்சை உடைச்சா மட்டுமே கீழே மார்க்கெட் மேல போகும். கண்டிப்பா இங்க இருந்து ஒரு செல்லிங் வரும் இவனுக்கு. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் அதிகமா இருக்கும். இந்த இடத்துக்கு வந்துட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க. மார்க்கெட் இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகுதா இல்ல இங்க இருந்து கீழே விழுகுதா அப்படின்னு பாருங்க. இ- இந்த இடம் ரொம்ப ரொம்ப இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. இங்க இருந்து கீழே வந்தவன் இங்க இருந்து மேல போகணும் அப்படின்னா மார்க்கெட் மேல போயிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்து மேல சைடு வேவா இல்லாட்டினா ரேஞ்ச் பவுண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்க. இந்த இடத்துக்கு வந்தா மார்க்கெட் எங்க போகும், எங்க போறதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் அப்படி அதிகம் அப்படின்னு பாருங்க. இந்த ஏரியாவை உடைச்சிட்டான் அப்படின்னா கீழே கொண்டுட்டு வந்துருவாங்க. இன்னைக்குள்ள இந்த ரேஞ்சுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா செக் பண்ணி தான் பார்க்கணும். இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடம் இவனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். இதுக்கு கீழே இவன் வந்துட்டான் அப்படின்னா மார்க்கெட் மேல போறதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் அதிகம். இல்ல இந்த இடத்துல இவன் சப்போர்ட் பண்ணி இவன் மேல திருப்பி இங்கிட்டு போறான் அப்படின்னா இந்த இடத்துக்குள்ள ரேஞ்ச் பவுண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகேவா? இது நிஃப்டிக்கு. நம்ம பேங்க் நிஃப்டிக்கு பார்ப்போம் அடுத்தது. பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கும் அதே சினாரியோ தான். இந்த லோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. இந்த எஸ்டர்டே லோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லோக்கு மேல இந்த லோக்கு கீழே இதுதான் இன்னைக்கு. இந்த லோக்கு கீழே ஃபேக் பிரேக் அவுட் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் உஷாரா இருங்க. ஃபேக் பிரேக் கொடுத்துட்டு மேலே தூக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் மார்க்கெட்டை. கொஞ்சம் இந்த இடத்துக்குலாம் தான் உங்க ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்க. இந்த இடத்துக்கு இப்படி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இல்ல இந்த இடத்துலயே இப்படியே ஓப்பன் ஆயிட்டு இப்படியே சஸ்டெயின் ஆகுறான் அப்படின்னா மெதுவா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துவாங்க. நேத்து எப்படி இறக்குனாங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துறதுக்கு உள்ள பாசிபிலிட்டி இருக்கு. ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் இருக்கு. இது இண்டெக்ஸுக்கு இவன் ஸ்ட்ரைக் ஒன்று சொல்லல நம்மளுக்கு. இந்த ஸ்ட்ரைக் 51,300 புட்டு. இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க இருந்து கீழே வந்தான் அப்படின்னா இந்த இடத்துல டிசைட் பண்ணும் மார்க்கெட் கீழே வரணுமா மேல போகணுமா அப்படின்ட்டு. இவன் கீழே வந்துட்டு இந்த இடத்த ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறான் அப்படின்னா இந்த இடத்துக்கு மேல அவனால போக முடியல அப்படின்னா மார்க்கெட்டு மேல போகும். இவன் கீழே வர்றதுக்கு தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்கு. இது என்னுடைய ப்ரிடிக்ஷன் மட்டுமே. இந்த இடத்துக்குலாம் உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் சென்செக்ஸ். சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எக்ஸ்பிரி டேட் இருக்கு சென்செக்ஸ்ல. கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணுங்க. ஏன்னா ப்ரீமியம் டிகே அதிகமாக இருக்கும். ஏன்னா நேற்று புட் சைடு அதிகமாக ஏற்றிருக்காங்க. இப்போ புட்டுக்கெல்லாம் ப்ரீமியத்தை அதிகமாக கொடுத்து வச்சிருக்காங்க. கீழே மார்க்கெட்டை கீழே விடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இல்லை கீழே விழுகுது அப்படின்னாலும்
என்ன மாதிரி சினாரியோ இருந்தா கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. எஸ்டர்டே லோ இந்த இப்போ வந்துட்டு இந்த மாதிரி போறதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்கு. இல்ல இந்த ஏரியா உடைச்சிட்டு இந்த ஏரியா உடைக்கிறான் அப்படின்னா மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். எதை வச்சும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா மார்க்கெட்டு இதை வச்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இல்ல இந்த எஸ்டர்டே லோவும் இந்த எஸ்டர்டே லோக்கு மேலேயே ட்ரேட் ஆகுறான் அப்படின்னா மார்க்கெட்டு மேலே போறதுக்கு தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்க. இந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் இவனுடைய ஸ்ட்ரைக் 79,600 புட்டு மார்க்கெட்டு ஓப்பன் ஆன இவன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அதிகமா இருக்கு. என்னுடைய ப்ரிடிக்ஷன் படி இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னா உங்க ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க. இந்த இடத்துல இருந்து இங்க இங்க வந்துட்டு ரிட்டர்ன் ஆகுறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. இல்ல இந்த இடத்தெல்லாம் விட்டுட்டான் அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது இந்த இடம்லாம் வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்க. இன்னைக்கு வந்து சென்செக்ஸுக்கு எக்ஸ்பைரி டேட் வந்து இருக்கு. இத்தனை நாளாக வந்து ஃப்ரைடே வச்சிருந்தாங்க. இப்போ ஜனவரி 7ல இருந்து எக்ஸ்பைரி டேட்டை மாத்திட்டாங்க. இதை கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா எல்லாருமே ஃப்ரைடேன்னு நினச்சிக்கிட்டு ஓடிஎம்ல பை பண்ணீங்க அப்படின்னா ஜீரோவே ஆக்கி விட்ருவாங்க இன்னைக்கெல்லாம் ஓடிஎம். ஓடிஎம்மோட ஐடிஎம்லாம் இன்னைக்கு ஐடிஎம் புட் ஆப்ஷன் ஒரு 50% வந்தா என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு ஒண்ணி பாருங்க. டீப் ஐடிஎம்லாம் ஒரு 50%. எக்ஸாம்பிள் வந்து ஒரு 200 இல்லாட்டினா ஒரு 500 ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்குது அப்படின்னா அவன் ஒரு 250 டு 230 இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிறானான்னு கொஞ்சம் பாருங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். டீப் ஐடிஎம்லாம் அதிகமாக இருக்கும். நேற்று வந்து ப்ரீமியம் அதிகமாக கொடுத்துருந்தாங்க. இந்த 50% கரைஞ்சவன ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாமே முழுக்க முழுக்க வந்து மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் தான். எந்த ஒரு ப்ரெக்செக்ஷன்லாம் இந்த அந்த அளவுக்கு இதில் நம்மளுக்கு இல்லை. எல்லாமே மேத்தமெட்டிக் கால்குலேஷன் வச்சு நம்ம போடுறோம். இத்தனை நாளாக நம்ம போட்டதில் எதுவுமே மிஸ் ஆகலை. எல்லாமே டீசெண்டான ப்ராஃபிட் வந்து டெய்லியுமே கொடுத்துட்டு இருக்கு. இதில் அதிகமாக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அதிகமாக மேத்தமெட்டிக்ஸை தான் அப்ளை பண்ணி நம்ம செக் பண்ணுறோம். மீட்டிங் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு பிபி ஹைலோ பிபி வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலராகவே எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்களை தான் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. 9092292213 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்க. இதை டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.